ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரான் கீரோ செய்யலாமா? ஸோ இன்றைக்கி நான் 700 கிராம்ஸ் ப்ரான் எடுத்தேன் அண்ட் தென் டர்மரிக் பவுடர், சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிட்டேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு காஷ்மீரி சில்லி வந்து நான் அதில் அதிகமாக போட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 to 10 எடுத்துக்குவாங்க நம்பர்ஸு. அப்புறம் கொரியாண்டர் சீட், ஜீரா, சோம்பு, பெப்பர், பாப்பி சீட், கசகசா, ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளுடைய வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் கறி லீவ்ஸ் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சியில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு புளி, கார்லிக், அப்புறம் இந்த கறி லீவ்ஸ் ட்ரை பண்ணோம்ல அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கீ ரோஸ்ட்னால நம்மளுக்கு நிறைய கீ தேவை. ஸோ ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நம்ம ப்ரான்ஸ் நல்லா ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நிறையா தண்ணி விடும். அது தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் ஆகும். ஸோ மறுபடியும் அதே பேனில் ஒரு 3 to 4 ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஆனியன், ஒரு ஆனியன் இல்லை 2 ஆனியன் யூஸ் பண்ணிக்கோங்க சைஸ் தகுந்த மாதிரி. அப்புறம் நம்மளுடைய கறி லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கூட. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிகிட்டே வாங்களேன். அது இன்னும் ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கே தெரியும். ஸோ அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அது லைட்டாக அந்த பேனில் ஒட்டாமல் வரும். ப்ரான் கீ ரோஸ்ட். ஸோ நம்ம வந்து ப்ரான் வாட்டர் எடுத்து வச்சோம்ல அது வந்து பாதி பாதியாக ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ஜாகரியோ ப்ரௌன் சுகரோ ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்ச அந்த ப்ரான்ஸ் ரோஸ்ட் பண்ணியிருந்தோம்ல அதையும் திருப்பி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா வந்து அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு சால்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளுடைய கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாசனை வந்து பயங்கரமான வாசனை. ஐ மீன் நெய் போட்டு யாருக்கு பிடிக்காது இல்லை? ஸோ என் தம்பிக்கே நெய்னா ரொம்ப பிடிக்காது. பட் ஆனால் அவனுக்கே சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.